நீட் மறுதேர்வுக்காக செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் தேர்வு எழுத வரும் மாணவர்களிடம் காட்டும் கெடுபிடிகள் அவர்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நீட் மறுதேர்வுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை தொடர்ந்து மறுதேர்வு நடத்தப்பட இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டினுடைய ஜூன் 21 நீட் மறுதேர்வு நடைபெறும் என்று கல்வி அமைச்சகம் சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் அதற்கான பாதுகாப்பு நடைமுறைகளை விரிவாக சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை இதெல்லாம் சரிதான், பாராட்டக்கூடிய ஒன்றுதான். வினாத்தாள் கசிவுகளை தடுக்க கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், கண்காணிப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து முயற்சியும் பாராட்டத்தக்கதுதான். ஆனால் தேர்வு கூடத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே அதிகப்படியான சோதனைகளையும், நீண்ட நேரம் உடல் சோதனைகள், தேர்வு நேரத்தை 180 நிமிடங்களில் இருந்து 195 நிமிடங்களாக அதிகரித்திருப்பது ஏற்கனவே மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். வினாத்தாள் கசிவுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் பல மாதங்களாக தயாராகி வரக்கூடிய இளம் மாணவர்கள் ஒரு முக்கியமான தேர்வை எழுதுவதற்கு முன்பு அவர்கள் மீது ஏற்படுத்தப்படும் கூடுதல் சுமையை அவர்கள் கவனிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நம்முடைய தேர்வு முறையின் அடிப்படை நோக்கத்தையும் மன அழுத்தத்தை குறைப்பதையும் இலக்காக கொண்ட தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கத்தை நீட் மறுதேர்வுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடைமுறைகள் கேள்விக்குள்ளாக்குகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை ஹால் டிக்கெட்டுகள் பதிவிறக்கம் செய்வதில் சிக்கல்கள் இருப்பதாக தகவல் வருகின்றது. இதனை சரி செய்வதற்காக தேசிய தேர்வு முகமை மாணவர்களுக்கு உறுதியளித்திருக்கின்றது. அர்த்தமுள்ள நல்ல தீர்வுகள் தேவைப்படுகின்றன, சில சவால்கள் இருக்கின்றன. ஆனால் நீட் மறுதேர்வுக்காக வகுக்கப்பட்டுள்ள இந்த அணுகுமுறை பிரச்சனையை தீர்க்காமல் அதற்கு பதிலாக புதிய பிரச்சனைகளை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக கருதுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது நீட் மறுதேர்வுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடைமுறை உள்ளிட்ட கெடுபிடிகள் காரணமாக மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.